ஆனா பேசும்போதே அவர் பார்த்திருக்காரு ஸ்டேஜ்ல இருந்து, எங்க இருந்து பார்த்துட்டாரு. ஆமா. அப்புறம் கேப் ஒன்று வரும்போது ப்ரொடியூசரை கூப்பிடுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடிஞ்சோடனே ப்ரொடியூசரை கூப்பிடுறாரு. அவர் இது மாதிரி என்ன இன்டர்வியூ எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அது எனக்கு கேக்குதாங்க, ஏன்னா அந்த மைக் எல்லாம் மாட்டிக்காங்க, வயர்லெஸ் மைக் கேக்குது. ஒரு ஆக்டரா நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன், பெரிய ஒரு ஆக்டர் நீங்க, பட் ஒரு பொலிட்டீஷியனா உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லைன்ற. ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள் என்ன சொல்லலாம்? அவருடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல். ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா பட்ட ஒரு ஆங்கிள் என்னன்னா, அவர் நல்ல மகனா இருந்தார். நல்ல மகனா இருந்தார். தமிழ் தேசியத்துக்கான விதையை போட்டது தமிழ்நாட்டுல சீமான் அவர்கள் தான், எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல. ஓகே. சோ அந்த வகையில ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் உள்ள ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஐடியாலஜியை மக்கள்கிட்டையும் வெறித்தனமா கொண்டு போய் சேர்த்துட்டார். சரிண்ணே, மறுபடியும் சீமான் அண்ணனை எப்ப பேட்டி எடுத்தீங்க? அதுக்கப்புறம் 2024 கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி. 2019 நாடாளுமன்றம் முடிஞ்சு அடுத்து 2024 நாடாளுமன்றம். ஆமா, அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அப்ப பார்த்தோம்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சூழல்ல ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்றாங்க நியூஸ் கிளிக்ஸ்ல, சீமான் அவர்களை செலிப்ரேட் பண்றதுக்காக. ஸோ அது பெரிய ஒரு டிஸ்கஷன், ஏறக்குறைய ஒரு 6-7 ஹவர்ஸ் பேசுறாரு. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் சினிமா சார்ந்து நிறைய பேசுறாங்க. அதுக்கப்புறம் நான் பொலிட்டிக்கல் சார்ந்து நான் ஒரு 2 ஹவர்ஸோ 1.5 ஹவர்ஸோ நான் சீமானோட பேசணும் அப்படின்னு ஞாபகம் இருந்துச்சா? அதான் ஆக்சுவலா எப்படி அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நான் பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கேன். நான் எப்பவுமே கொஞ்சம் இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, கொஞ்சம் ஒரு கார்னர்ல தான் எப்பவும் பதுங்கிதான் இருப்பேன். இங்கேயும் அதே மாதிரி ஒரு மூலையில கொஞ்சம் லைட்லாம் கம்மியா இருக்கிறதுல தான் உட்கார்ந்துருந்தேன். ஆனா பேசும்போதே அவர் பார்த்திருக்காரு ஸ்டேஜ்ல இருந்து, எங்க இருந்து பார்த்துட்டாரு. ஆமா. அப்புறம் கேப் ஒன்று வரும்போது ப்ரொடியூசரை கூப்பிடுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடிஞ்சோடனே ப்ரொடியூசரை கூப்பிடுறாரு. அவர் இது மாதிரி என்ன இன்டர்வியூ எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அது எனக்கு கேக்குதாங்க, ஏன்னா அந்த மைக் எல்லாம் மாட்டிக்காங்க, வயர்லெஸ் மைக் கேக்குது. அதுக்கப்புறம் நான் உடனே ஸ்டேஜுக்கு நான் போறேன். போய் இந்த மாதிரி கரெக்ட் 19 நான் எடுத்திருந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பண்ணலாம் அப்படின்னாரு. ஒரு 1.5 ஹவர்ஸ் பேசணும். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தது. ஏன்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் 19 பேசும்போது ரொம்ப ஷார்ட்டான இன்டர்வியூ. அது நமக்கு பேச ரொம்ப டைம் இல்லை, ஒரு 25 மினிட்ஸ் தான் எடுத்தோம். இங்க நமக்கு நிறைய டைம் இருந்தது. ஸோ ஏறக்குறைய ஒரு 1.5-2 மணி நேரம் உட்காந்து அவரோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அது எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் அண்ணனை வந்து இந்த பாட்காஸ்ட் மைக்கு முன்னாடி முதல் முறையா உட்கார வச்ச ஆளு. அண்ணன் வந்து பொதுவாக பேசும்போது கையை நல்லா ஆக்ஷனோட பேசுவாரு. இந்த மைக்குக்கு முன்னாடி உட்கார வச்சிங்கல்ல, அவர் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாரா? எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் வந்து ஒரு வெர்சடைலான ஒரு ஸ்பீக்கர், நல்ல வெர்சடைலான ஸ்பீக்கரா இருக்கும்போது எல்லா இடத்துக்கும் அடாப்ட் ஆயிடுவாங்க. அது ஸ்டேஜா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விவாத மேடையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இன்டர்வியூவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாட்காஸ்ட் செட்டப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. நான் ரெடி. ஆமா, நல்ல எழுத்தாளரா இருந்தா எல்லா ஃபார்மேட்டுக்கும் அடாப்ட் ஆவார்ல, அந்த மாதிரி அவரும் நல்ல பேச்சாளர் நான் பார்த்த லெவல்ல. சோ இது ஒன்னும் பெரிய பிரச்சனையா தெரியல. அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 3 மணி நேரம் எடுத்தோம். அந்த பாட்காஸ்ட் சொன்னீங்கல்ல, ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் ஷூட் பண்ணோம். எனக்கு தான் ட்ரெயின் ஆயிருச்சு. பேசுறத கேட்டு நமக்கு டயர்ட் ஆயிருச்சா? எனக்கு எப்பவும் வந்து ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு மேல போச்சுனாலே அப்படி கொஞ்சம் அப்படியே டல் ஆயிடும். இப்ப கூட பாத்தீங்கன்னா முடிச்சிடலாம். அதனால அது வந்து 2 hours 3 hours போகும்போது இன்னும் கொஞ்சம் கூட ட்ரெயின் ஆகும். ஸோ அன்னைக்கு எனக்கு ஈஸியா ட்ரெயின் ஆயிருச்சு. அவரை பொறுத்தளவு எனர்ஜியோட பேசிக்கிட்டே இருந்தாரு. இப்பவும் பேசுறீங்களா? பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா அண்ணங்கிட்ட? அதுக்கப்புறம் 3 இன்டர்வியூ பண்ணோம். அதான் அதை தாண்டி இல்ல நான் இன்டர்வியூக்காக சொல்லல, ஜெனரலா எப்பயாச்சும் போன் பண்ணி பேசிருக்கீங்களா? ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் பண்ணா சீமான் சார் வந்து இந்த வாய்ஸ் நோட் எல்லாம் போடுவாங்க. நல்ல வீடியோ இருந்தது, நல்ல கருத்து தம்பி, கரெக்டான பாயிண்ட் நீங்க அந்த இடத்துல சொன்னீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. சோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம எங்க இருந்தோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சரிண்ணா, இப்ப பொதுவா தமிழ் தேசிய அரசியல பேசுற ஊடகவியலாளர்களுக்கு திராவிட தரப்புல இருந்து ஒரு தீண்டாமை கடைபிடிக்கப்படும். நாம வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க. அப்படி ஏதாச்சும் நீங்க ட்ரை பண்ணி இல்ல முடியாது நாங்க வரமாட்டோம் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? இப்ப
என்ன பொறுத்தளவுல நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் மீடியாவுக்குள்ள வரும்போது ரொம்ப கவனமா இருப்பேன் அந்த விஷயத்துல. எனக்கு தெரியும், நீங்க திராவிடத்தை எதிர்த்து நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களோட பொலிட்டிக்கல் கரியர் முடிஞ்சிடும்ன்றது எனக்கு ஸ்டார்டிங்ல நல்லா தெரியும். அதை பத்தி பெருசா நம்ம யோசிக்க மாட்டோம். பட் நமக்கு உள்ளுக்குள்ள இந்த பவுண்டரிஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். நமக்கே சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஸோ நீங்க பெரியாரை விமர்சிக்க முடியாது, ரொம்ப நீங்க திராவிடத்தை அட்டாக் பண்ண முடியாது, நீங்க ஏறக்குறைய ஒரு முற்போக்காளர் மாதிரி தான் பேசணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை நான் என்னைக்கும் சேலஞ்ச் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் வரைக்கும் யோசிச்சது கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல நீங்க சேலஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களை தூக்கி வெளில போட்டாங்கன்னா உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க 2013, 14, 15 இந்த காலகட்டத்திலலாம் யூடியூப்லாம் கிடையாது. ஆமா. ஸோ நீங்க வேலை பார்த்தா அங்கதான் வேலை பார்க்கணும். ஏறக்குறைய மீடியா இல்லாம அவங்க கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. ஸோ நீங்க அதுக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படணும். அப்புறம் 2019 இந்த யூடியூப் சேனலுக்குலாம் போனதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு, வேற ஸ்பேஸும் இருக்கு, இவங்களோட மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் இல்லைனாலும் நம்ம வேற ஸ்பேஸுக்குள்ள போகலாம், இந்த வேற மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப் சேனல்ஸ் நம்மள ஓரம் கட்டினாலும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா தனியா ஆரம்பிச்சு தப்பிச்சிடலான்ற அந்த ஒரு பார்வை நமக்கு வந்தது. ஸோ அப்ப ரைட், ஓகே, நமக்கு பிடிச்சதை நம்ம பேசலாம். அதனால இந்த ஸ்டாண்ட் நம்ம எடுக்கும் போது பாய்காட் பண்ணா பண்ணிட்டு போறாங்கன்ற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ அதனால அதை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ரைட். ஸோ நான் இந்த ஸ்டாண்ட் ஓப்பனா எடுக்கணும்னு நினைச்சப்பவே ரைட், நம்மள பாய்காட் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போறாங்க. எனக்கு ஒரு ஸ்டாண்ட் நான் எடுக்கிறேன்னா அதுல நம்பிக்கை இருக்கு, அந்த ஸ்டாண்டுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸோ இன்னைக்கு நான் அதை பேசுறேன், நேத்து நான் பேசல, 2015 பேசல. அதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு நம்பிக்கையும் இருக்கு, நம்ம எதிர்பார்க்கிற மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கையும் இருக்கு. இவங்களால ரொம்ப நாள் இதே மாதிரி ஐடியாஸ்லாம் சப்ரஸ் பண்ண முடியாது, ஏதோ ஒரு பாயிண்ட்ல மாற்றம் வரும். ஸோ அப்ப நான் இன்னைக்கு பேச ஆரம்பிக்கலாம். ஒண்ணு, எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. ரெண்டாவது, எனக்கு அந்த ஐடியாலஜி மேலையும் அது முன்னிக்கக்கூடிய அந்த எதிர்காலத்து மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே. நான் இப்ப பாக்குறது என்னன்னா, திராவிட கட்சிகள் ரொம்ப வீக்கா இருக்காங்க தான் நான் பாத்துட்டு இருக்கேன். பார்க்கும்போது ஏதோ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரிலாம் இருக்கு, ஆக்சுவலா வீக்கா தான் இருக்காங்க. ஸோ அப்ப ரைட்டு எடுப்போம், நான் போய் தைரியமா ஸ்டாண்ட் எடுப்போம். இனி அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே. இப்ப கேப்ரியல் ஒரு கருத்தை சொன்னாரு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆழமா இருக்கும், லாஜிக்கா இருக்கும், நாகரிகமா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நாகரிகமா தான் எல்லார் மேலேயும் விமர்சனத்தை வைக்கிறீங்க. ஆனா விஜய் மேல ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு? தனிப்பட்ட முறையில ஏன் அவர் மேல இவ்வளவு கோவம்? எனக்கு என்னங்க, தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு கோவம் கிடையாதுங்க. எனக்கு அவர் மேல பெரிய ரெஸ்பெக்ட் தான் உண்டு. ஒரு பெரிய வெற்றியாளர் அவரு. எனக்கு எப்பவுமே லைஃப்ல ஜெயிச்சவங்க மேல பெரிய ரெஸ்பெக்ட் தான் உண்டு என்னைக்குமே. ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், பெரிய ஒரு ஆக்டரா இருக்கலாம், டைரக்டரா இருக்கலாம். ஒருத்தன் ஜெயிக்கிறான்னாலே அவன் கிட்ட சம் எக்ஸ்ட்ராடினரி விஷயங்கள் இருக்கும். அந்த வகையில விஜய் மேலேயும் எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் தான். நம்ம விமர்சிக்கிறது அவரோட அரசியலை தான். அவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் ரொம்ப ஷாலோவான அரசியலா இருக்கு, பெரிய ஆழம் இல்லது. கமல்ஹாசன் இதுக்கு முன்னாடி பண்ண அதே விஷயத்த விஜய் இப்ப பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்ப அப்படி நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, இப்ப நம்ம அக்ரெசிவா ரெஸ்பாண்ட் பண்றோம். ஏன்னா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுல இருந்து நம்ம அக்ரெசிவா இப்ப டீல் பண்றோம். நம்ம தரக்குறைவா விஜய் என்னைக்குமே பேசினது கிடையாது. ஆமா, அதுதான் நானே சொல்லிட்டேனே. விஜய் ஆதரிக்கக்கூடியவங்களும் நம்ம தரக்குறைவா எல்லாம் விமர்சிச்சது கிடையாது, பர்சனலா கூட அட்டாக் பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் விஜய் அவர்களை பர்சனலா அட்டாக் பண்ணினா எனக்கு தெரியல. அப்படி பண்ணா தப்பு. இல்ல நாகரிகமா தான் அணுகுவீங்க. ஆனா அவர் அரசியலுக்கு ஃபிட்டே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பேசுறீங்க இல்லையா? ஒரு பர்சனல் அட்டாக்கா நான் பார்க்கல, அதை நான் ஒரு பர்சனல் அட்டாக்கா பார்க்கல. நான் இப்போ ஒரு படம் பண்றேன்னு வச்சுப்போம். என்கிட்ட ஒரு ப்ரொஃபசர் சொன்ன விஷயம், ஒரு படத்தை நீ ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட, ஒரு வீடியோவோ படமோ ஏதோ ஒன்று பண்ற, ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா உன்னை நீ புரிஞ்சுக்கணும், ஏகப்பட்ட விமர்சனங்கள் உனக்கு வரும், அதை நீ ஃபேஸ் பண்ணணும். அப்ப நீ உட்கார்ந்துகிட்டு நான் சொன்னது உங்களுக்கு புரியல, நான் சொல்ல நினைத்தது இது, நான் இந்த ஷார்ட்டை இப்படி வச்சிருக்கேன், இது கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும், இப்படிலாம் கதை சொல்லக்கூடாது. உன் படம் மட்டும்தான் பேசணும். படம் எடுக்கிற வரைக்கும் தான் உன் வாய் பேசணும். படம் எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உன் படம் தான் பேசணும். நீ வாயை மூடிட்டு இருக்கணும், விமர்சிச்சானா விமர்சனத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அரசியலும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ், அது ஒரு பப்ளிக் ஸ்பேஸ். இப்ப நான் ஒரு படத்தை எடுக்கிறேன், தப்பா எடுக்கிறேன்னா என்ன விமர்சிப்பாங்க. கேப்ரியலுக்கு படமும் சரியா எடுக்க தெரியலன்னு சொல்லுவாங்க, அது அவங்களோட பார்வை. என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் அரசியல் பண்றாருன்னா, கருணாநிதி அவர்கள் அப்படின்னா சொல்றோம், அப்ப ஒன்னும் குறை சொல்லியே. ஜெயலலிதா அவர்களை சொல்றோம்ல, இவங்க ஒரு சர்வாதிகாரின்னு சொல்றாங்க, ஜெயலலிதா அவர்கள் சர்வாதிகாரி நிறைய பேர் விமர்சிச்சாங்க. நான் பண்ணது இல்லை, பட் நிறைய பேர் விமர்சிச்சு பார்த்திருக்கேன். அவங்க அதுக்கான காரணம் என்ன? தனிப்பட்ட ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்கல, ஒரு தலைவரை விமர்சிக்கிறாங்க. கருணாநிதியும் அதே மாதிரி விமர்சிச்சிருக்காங்க நிறைய பேர். ஸோ ஒரு லீடரா அவங்கள விமர்சிக்கிறாங்க. இங்கேயும் நான் தான் சொல்றேன், நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடரா உங்களை நீங்க முன்னிறுத்துறீங்க,
அப்ப அதுக்கான கேலிபர் உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். நான் இத பொலிட்டிக்கல் ஸ்பியர்ல மட்டும்தான் சொல்றேன். ஒரு ஆக்டரா நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன், பெரிய ஒரு ஆக்டர் நீங்க, பட் ஒரு பொலிட்டீஷியனா உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லைன்றேன். ஓகே, அந்த திறமைய வளர்த்துக்கிறாரு அப்படின்னு கூட நீங்க பாக்கலையா? அது இங்கிலீஷ் தெரியல நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன்ற மாதிரி கதை கிடையாது. ஓகே, இப்ப நான் சொன்ன மாதிரி என்னால எக்கனாமிக்ஸ் தான் படிக்க முடியுமே தவிர, எக்கனாமிக்ஸ் படிக்க முடியும், ஹிஸ்டரி படிக்க முடியும், ஜியாகிரபி என்னால படிக்க முடியும், என்ஜினியரிங் வரல, என்னால C++ படிக்க முடியாதுல்ல. அது எனக்கான மேட்டரே கிடையாது. இப்ப பார்த்தா கூட அது புரிய மாட்டேங்குது. என்னதான் பண்றானுங்க, ஏதோ கோடிங்ன்றானுங்க, என்னெல்லாமோ சொல்றாங்க, ஒண்ணுமே நமக்கு புரியலன்னு எனக்கு தோணும். அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அரசியலும் அப்படிதான். அரசியல்ன்றது திடீர்னு நான் கத்துக்கணும்னு நினைச்சு உள்வாங்கிற விஷயம் கிடையாது. கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க உங்களை மேம்படுத்திக்கலாம். ஆனா நிஜமாவே அரசியலுக்கான ஆளா நீங்க இருந்தீங்கன்னா சின்ன வயசுலயே நீங்க அரசியலை தேடி போயிருப்பீங்க. ஒரு சினிமாக்காரனா நீங்க அரசியல் விஷயங்களை உள்ள பேசியிருப்பீங்க. நீங்க பேசுற பேச்சிலேயே ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கும். நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. நிறைய படிக்கும் போது பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட தான் பேசுவீங்க. அரசியல் தெரிந்த ஒரு ஆள் அரசியல் பத்தி பேசும்போது அதுல ஒரு டிஃப்ரெண்டான மெச்சூரிட்டி லெவல் இருக்கும். குழந்தைத்தனமா இருக்காது. அது புரியுது. அப்ப நீங்க அதுக்கான ஒரு மனிதரா நீங்க முதல்ல இருக்கணும். எனக்கு என்னன்னா அதெல்லாம் கூட கவலை கிடையாதுங்க. இப்ப நான் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பிலாசபி உண்டு. இப்ப ஒரு டீச்சர் இருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு டீச்சர் அவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? நல்ல டீச்சர்னா யாரு? நல்ல விஷயம் தெரிஞ்சவர், நல்ல அறிவாளி, அதெல்லாம் கிடையாது. நமக்கு புதுசா நான் அதெல்லாம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கணும்ன்ற அந்த பேசிக்கான பார்வை முதல்ல இருக்கணும். ஏன் முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட் நல்லா அவன் ஃபியூச்சர்ல வரணும், அவனை நம்ம மேல கொண்டு போகணுன்ற அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் ஒரு டீச்சரோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒர்க். உனக்கு சரக்கு இருக்கா இல்லையான்றது எனக்கு கவலை கிடையாது. நிறைய நேரங்களில் டீச்சர்ஸ் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸே பழி வாங்குவாங்க. இந்த பிராக்டிகல்ஸ்ல இன்டர்னல் மார்க்ல கை வைடா, பிராக்டிகல் அதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, யூ ஆர் நாட் ஃபிட் டு பி எ டீச்சர். ஒரு டீச்சரோட வேலை ஸ்டூடெண்ட்டை பழி வாங்குறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டை எலிவேட் பண்றதுதான் அவன் வேலை. இது ஃபண்டமெண்டலுங்க. இது இருந்தாதான் நீங்க ஒரு நல்ல டீச்சரா இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு நல்ல பொலிட்டீஷியனா இருக்கணும்னாலும் சில ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கணும். உங்களுக்கு விஷயம் தெரியல, பெரிய நாலேஜ் இல்லை, அதெல்லாம் செகண்டரி. மக்களுக்கு நல்லது பண்ணணும், சொசைட்டில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், இன்னைக்கு இருக்கிறத விட சொசைட்டியை பெட்டர் ஆகணும்ன்ற பேசிக்கான ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். அந்த ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கணும். அந்த விருப்பம் உங்களுக்கு இருந்தா நீங்க 50 வயசுல வந்து அரசியல்னு பேச மாட்டீங்க. நீங்க சின்ன வயசுல இருந்தே அதுக்கான வேலைகள் நீங்க பண்ணுவீங்க. அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் இருக்கும். அதுவும் இங்க இல்ல. சோ நீங்க கமல்ஹாசன் பாணியில தான் நீங்க அரசியல டீல் பண்றீங்க. டக்குனு எங்க இருந்தோ டக்குனு திடீர்னு வரீங்க, வந்து 2 எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் டாடா பை பாய். ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒரு குறிப்பிட்ட ஓட்ஸை உடைக்கிறது, குறிப்பிட்ட ஆட்களுக்கு ஃபேவரபிளா செயல்படுறது, குறிப்பிட்ட ஆட்களுக்கு எதிராக செயல்படுறது. இதுல நமக்கு என்ன இருக்கு இந்த அரசியல்ல? ஓகே நாம பாலிடிக்ஸ்குள்ள டீப்பா போக வேண்டாம், நாம உங்களை பத்தி பேசுவோம். இப்ப பாலிடிக்ஸை தாண்டி கேப்ரியல் அண்ணனை எல்லாருக்கும் ஒரு ஹிஸ்டோரியனா, ஒரு வரலாற்று தகவலை சொல்லக்கூடியவரா? என்னங்க ஹிஸ்டோரியன்லாம் கிடையாது, எங்களுக்கு அப்படிதான். லெட்ஸ் டாக் ஹிஸ்டரி சேனல் மூலமா தெரியும். சரி, யூடியூபர், ஒரு ஹிஸ்டாரிக்கல் யூடியூபர். எப்ப அந்த சேனலை தொடங்குனீங்க? 2022ல ஆரம்பிச்சிருப்பேன் நினைக்கிறேன். 22-23ல ஆரம்பிச்சிருப்பேன் நினைக்கிறேன். இப்போ தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹிஸ்டரி சேனல் இருக்கு. இவங்க மத்தியில நாம என்ன புதுசா சொல்லிட போறோம்? இப்போ உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டா நீங்க வந்து ரஷ்யன் ரெவல்யூஷனை பத்தி பேசியிருக்கிறீங்க, செகண்ட் வேர்ல்டு வாரை பத்தி பேசியிருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை பத்தி பேசியிருக்கிறீங்க. ஏற்கனவே நிறைய பேர் இந்த வரலாறை எல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகும் கூட நாம என்ன புதுசா சொல்லிட போறோம் அப்படிங்கிற எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தொடங்கி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? ஆரம்பத்துல உங்களுக்கு அந்த எந்த ஒரு தயக்கமும் இல்லையா? முதல்ல ரொம்ப நன்றி, சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. வீடியோ போட்டு 1 வருஷம் ஆச்சு. அந்த கேள்வி தனியா இருக்கு, அப்புறம் வரேன், நீங்க சொல்லுங்க. அதுக்கு அப்புறமும் நீங்க சக்சஸ்ன்றீங்க பாருங்க. நான் இப்பவும் கேக்குறேன்ல. ஓகே, அதான் நான் அந்த ஆங்கிள் ஹிஸ்டரி சேனல் அணுகல. நான் எப்படி பார்த்தேன்னா, நான் நிறைய ஹிஸ்டரி படிச்சேன். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 6 மாசம் வேலை பார்ப்பேன், இன்னொரு 6 மாசம் புக் படிப்பேன். மோஸ்ட்லி நான் ஹிஸ்டரி புக்ஸ் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். ரஷ்யன் ரெவல்யூஷன் பத்தி படிச்சேன், நான் சொன்ன மாதிரி பேட்டில் ஆஃப் த பல்ஜ், அப்புறம் வேர்ல்டு வார் 2 பத்தி, வேர்ல்டு வார் 1 பத்தி. ஈவன் ரஷ்யன் ரெவல்யூஷன் நான் படிக்கும் போது ரொம்ப ஃபோக்கஸ்டாவும் படிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இவரு புகார்னு ஒரு ரெவல்யூஷனரி இருந்தாரு, பொலிட் பியூரோ, போல்ஷ்விக் பொலிட் பியூரோல ஒரு மெம்பரா இருந்தாரு. அவரை ஸ்டாலின் முடிச்சு கட்டிடுவார். சோ அவரு யாரையும் விட்டு வைக்கல. பொலிட் பியூரோ மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாரு. அதுல இவரு ஒருத்தர். இவரு பார்த்தோம்னா இவரு பாவம், இவரோட கஷ்டம் என்னன்னா, இவர் அப்பதான் ஒரு யங்கான ஒரு கேர்ளையும் கல்யாணம் பண்ணாரு. ஓகே, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவரதுக்கு உள்ள உட்கார வச்சுட்டாங்க. ஜெயில இருந்து மனுஷன் அந்த புக்கை எழுதியிருப்பாரு. அதனால
அங்கிருந்து ஸ்டாலினை குஷிப்படுத்துறதுக்குன்றதை விட ஸ்டாலினை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் அதுல இருக்கும். அந்த புக் நான் படித்தேன் இப்போ. அப்புறம் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அப்புறம் நேரு அவர்கள், காந்தி அவர்கள், அப்புறம் இட்டாலியன் ரெவல்யூஷன், நெப்போலியன் கூட கொஞ்சம் லேட், ஆனால் நெப்போலியனும் படித்தேன். ஸோ இதெல்லாம் அப்போ படித்தது. ஸோ நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம நேச்சுரலாகவே படிக்கணும். நம்ம யூடியூப் வீடியோ பண்ணணுன்றதுக்காக படிக்கல, எதுக்கு படிச்சோன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு சரி படிக்க போட்ட பேஸ் வந்து இன்னைக்கு பயன்பட்டிருக்கு. அன்னைக்கு நிறைய படிச்சேன், அன்னைக்கே நிறைய நோட்ஸும் எடுப்பேன். படிக்கும்போது நிறைய ஏகப்பட்ட டைரி வச்சிருப்பேன். இவ்வளவு இதுக்கு தண்டிக்கப்பட்ட டைரி நிறைய வச்சிருப்பேன். அப்படியா? நோட்ஸ் எடுத்ததா? லைப்ரரியில உட்காந்து நோட்ஸ் நிறைய எடுப்பேன். இன்னைக்கும் இருக்கா அந்த நோட்ஸ் எல்லாம்? இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய பெரிய டைரிஸ்லாம் நோட்ஸ் எடுத்திருந்தேன். அதனால நான் ரொம்ப ஸ்லோவா தான் படிப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 30-40-50 பேஜஸ் படிப்பேன். நான் 40-50 பேஜஸ் படிப்பேன். ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறதுனால டைம் ரொம்ப ஆகும். நோட்ஸ் எடுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ள அந்த சில எனக்கு பிடிச்ச விஷயங்கள் உள்ள போகும். அப்புறம் என்ன, நம்ம படிக்கும் போதே நமக்கு ஒரிஜினலா சில தாட்ஸ் வரும், அதையும் நான் பதிவு பண்ணிடுவேன். ஒரு விஷயம் அவங்க சொல்லுவாங்க, நமக்கு வேற ஐடியா வரும்ல, அதை பேஸ் கண்டிப்பா. இல்லைன்னா வேற புக்ல படிச்சு கனெக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நான் நோட் பண்ணி வைப்பேன். நோட் பண்ணி வச்சு எந்த புக்கு எந்த பேஜ் நம்பர் எல்லாத்தையுமே டீட்டெயிலா போட்டு வச்சிருப்பேன். நாளைக்கு திருப்பி ரெஃபர் பண்ணாலும் அந்த புக்ல போய் எடுக்கணும்ல, அதுக்கெல்லாம் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அப்போ ஓரளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ் என்ன, இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு பிடிச்சதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நம்ம நினைச்சுக்கிறது. நமக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்போ நான் என்ன யோசனை, ஓகே நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு, அப்போ நம்ம அதை பதிவு பண்ணலாம், அதை டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். இது வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி கூட இருக்கும். டிஸ்கவரி சேனல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் வேர்ல்டு வார் சீரீஸை 11 பாகங்களா வெளியிட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அதன் பிறகு தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில நிறைய பேர் வந்து இந்த 2ஆம் உலக போரை பத்தியும் 1 உலக போரை பத்தியும் நிறைய பேசியிருக்கிறாங்க. ஆனா டிஸ்கவரிக்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பேசுனது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சில முக்கியமான போர்களை பத்தி நீங்க மட்டும்தான் பேசுனீங்க. உதாரணத்துக்கு நீங்களே சொன்ன மாதிரி அந்த பேட்டில் ஆஃப் பல்ஜா இருக்கலாம், ஸ்டாலின்கிராட ஹிட்லரோட நாசி படைகள் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ தடுமாறினாங்க, அதை எதிர்த்து செஞ்சேனை எப்படியெல்லாம் போராடிச்சு, அதன் பிறகு டெசர்ட் ஃபாக்ஸை பத்தி நீங்க தான் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. இப்படி முக்கியமான சில போர்களை பத்தி நீங்க தான் சொன்னீங்க. இன்னைக்கும் அந்த வீடியோஸ் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நானே பல பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு தடவை நானும் கார்த்திகை செல்வன் அண்ணனும் கார்ல போயிட்டு இருந்தோம், ஒரு லாங் டிரைவ். அப்போ வந்து ஏதாச்சும் போடுறா கேட்கலாம் அப்படின்னு உடனே நான் வந்து உங்களோட ரஷ்யன் ரெவல்யூஷனை பத்தி தான் போட்டேன். ஸ்டாலின் போட்டு தள்ளினார் இல்லையா, அவருடைய நண்பர்கள், அந்த வீடியோ தான் போட்டேன். ஒரு 2 வீடியோ கேட்ட உடனே ஃபோன் அப் பண்ற அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னாரு. ஃபோன் பண்ணி கொடுத்தா உங்களை நிறைய பாராட்டினாரு. அப்புறம் நம்ம நேரில் கூட சந்திச்சோம். அப்பதான் வீட்டில் உங்க தாத்தாவோட புத்தகத்தை பார்த்தேன். அது என்ன புத்தகம், அதை கொஞ்சம் சொல்லுங்க. சர்ச்சில் செகண்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணாரு. வேர்ல்ட் வார் லீட் பண்றதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா. சோ அவரு அதுக்கு அதை டாக்குமெண்ட் பண்றாரு. ஒரு 7 வால்யூம்ஸ் அது. ஓகே, படிச்சிட்டீங்களா எல்லாத்தையும்? இல்ல, நான் படிக்கல, ஃபுல்லா படிக்கல, கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதை உட்காந்து படிக்கணும். நான் அப்போ யோசிப்பேன் அடிக்கடி, முன்னாடி மாதிரி ஒரு 6 months லீவை போட்டு உட்காந்து அதை படிச்சிடலாமான்னு யோசிப்பேன். அதை இன்னும் படிக்கலன்னா. சரிண்ணே, இப்ப உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்போ வந்து ஹிஸ்டரி சேனல்ல வீடியோ போட போறீங்க, ஏன் இவ்வளோ தாமதம், ஏன் இவ்வளோ பெரிய கேப்பு? ஹிஸ்டரி வீடியோஸ் பண்றது கொஞ்சம் டஃப்பான வேலை, நிறைய ரிசர்ச் வந்து தேவை. இப்ப ரீசெண்டா கடைசியா ஒண்ணு போட்டோம், பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஒண்ணு போட்டோம். ஆமா, அது பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் பண்ண வீடியோஸ்ல அந்த வீடியோக்கு நிறைய எஃபோர்ட் புட் பண்ணேன். நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து, சில சின்ன டீடைல்ஸ் இருக்கும், அது வீடியோ பார்க்கும்போது தெரியாது. ஆனா அந்த டீடைல்ஸ் என்ன, எக்ஸாக்டா அது என்ன, இப்ப நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அப்படியே அதை கடந்து வேற ஏதாவது பேசிட்டு போயிருவோம்ல. அந்த மாதிரிலாம் எந்த கேப்பும் விடாம ரொம்ப டீடைல்டா அதை பேசியிருப்போம் அந்த வீடியோல. சின்ன ஃபேக்ட்ஸையும் கரெக்டா எடுத்து வச்சிருப்பேன் அந்த வீடியோல. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோ. ஆனா அதுக்கு ஏறக்குறைய ஒரு 3 weeks ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. ஓகே, ஃபுல்லா 3 weeksனா ஃபுல்லா ஒர்க் பண்ணல, ஒரு டெய்லி 1 hour ஒரு ½ hour அதுக்கு ஒர்க் பண்ணிருப்பேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்றோம். செட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே ஸ்டாண்டர்ட் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே லெவல் ஆஃப் குவாலிட்டியில நம்ம கொடுக்கணும். நம்ம அப்படிதானே பண்ணுவோம். நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை கொடுத்துட்டோம்னா, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம்னா அப்புறம் திருப்பி அதே ஸ்டாண்டர்டுக்கு சாப்பிடணும் தான் நமக்கு தோணும். ஹிஸ்டரி சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணல, பேசிக்கான சாதாரண வீடியோஸ் தான் போட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரஷ்யன் ரெவல்யூஷன் பத்தி ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். அதுல நம்ம நெப்போலியன் பத்தி, அதுக்கப்புறம் நெப்போலியன் பத்தி பேசுறோம். இதெல்லாம் பேசும்போது
அந்த பேசிக் லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறோம். சேனலோட ஸ்டாண்டர்டை ரஷ்யன் ரெவல்யூஷனோட ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறோம். அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் பத்தி பேச ஆரம்பிக்கிறோம், செகண்ட் வேர்ல்டு வார் பத்தி. அப்ப சேனலோட லெவல்ல இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போறோம். இன்னும் கொஞ்சம் கூட டீப்பா இருக்கு அதெல்லாம். அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் பத்தி ஒரு வீடியோ பண்ணிருப்பேன். ஆமா, அது பெருசா போகல, அதுக்கும் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருப்பேன். ஸோ அப்ப யோசிச்சது என்னன்னா, ரைட், இனிமேல் கொஞ்சம் சீரியஸா பண்ணும். இந்த சிங்கப்பூர், அப்புறம் அல்லாண்டுலஸ், ஒரு இஸ்லாமிக் கிங்டம் எப்படி யூரோப்ல இருந்தது, அந்த விஷயங்கள்லாம் பேசியிருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா பேசியிருப்போம். அதுக்கப்புறம் வியட்நாம் வார், அதுக்கப்புறம் பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் இப்போ செட் பண்ணியிருக்கோம். அந்த இப்போ ஒரு 3rd 4th லெவலுக்கு அதை கொண்டு வந்திருக்கோம். அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்ப நிறைய ஒர்க்கும் இருக்கு. பட் இப்ப என்னன்னா, ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். செகண்ட் வேர்ல்டு வார்ல பேசப்படாத ஒரு பெரிய அளவுல பேசப்படாத ஒரு முக்கியமான ஒரு இவெண்ட் ஒண்ணு. ஓகே, அத பத்தி பேசலாம் அப்படின்றது. அப்ப கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் ஒரு வீடியோவை. ஒரு 5-6 டேஸ்ல ஒன்று எதிர்பார்க்கலாம். 5-6 டேஸ்ல. ஓகே. அப்ப கூடிய விரைவில் அண்ணன் வந்து ஹிஸ்டரி சேனல்ல வீடியோ போட்டுருவாரு. சரி, நான் இப்ப அடுத்து டக்குன்னு போயிடலாம். ஒன் வேர்ட்லயே பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவு? தெரியலையே, என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். சரி, சும்மா சொல்லுங்க. நான்வெஜ்ல எது பிடிக்கும், வெஜ்ல எது பிடிக்கும்? அதான் உணவும் என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி பெரிய டேஸ்டும் கிடையாது எனக்கு. பெருசா பர்டிகுலரா எதுவும் இருக்க மாட்டேன். பிரியாணியா இருக்கலாம், மட்டன் கொஞ்சம் பிடிக்கும். நான்வெஜ் நிறைய சாப்பிடுவேன். நான்வெஜ் பிடிக்கும். ஆமா, நான்வெஜ் பிடிக்கும். சரி, வெஜ்ல சிம்பிள் என்ன ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் எப்படின்னா, ரொம்ப மோசமா இருந்தா நோட் பண்ணுவேன், அதே மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்தாலும் நோட் பண்ணுவேன். பட் ஒரு 95% டைம்ஸ் எதுவுமே நோட் பண்ண மாட்டேன். பெருசா குறை சொல்ல மாட்டீங்க. எதுனால எனக்கு ஓகே தான். மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ரொம்ப மட்டமா இருந்தா சாப்பிட முடியாது. அதே மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தாலும் அதை நோட் பண்ணுவேன். இல்லைன்னா நோட் கூட பண்ண மாட்டேன். குடுக்கறத வாங்கி வாயில போட்டுக்குவீங்க. ஆமா, வயிறு ஃபுல்லா ஆகணும், அவ்வளவுதான். சரிண்ணா, பிடிச்ச ட்ரெஸ், வேட்டி சட்டை, ட்ரெஸ், ஜீன்ஸ் பேண்ட், அந்த மாதிரி. இதுவும் தவறான ஆள்கிட்ட கேக்குறீங்க. பாத்தீங்கன்னா இந்த சட்டையே பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷமா போட்டுருக்கேன். நான் பெருசா ட்ரெஸ்ஸும் வாங்க மாட்டேன். அதுக்கும் செலவு பண்ண மாட்டீங்களா? பெருசா ட்ரெஸ்ஸுக்கு செலவு. புக்கு மட்டும் வாங்கிருவீங்க. ஆனா புக் ஓரளவுக்கு வாங்குவேன். எதுவும் சொல்ல மாட்டாங்களா, இதுக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டீங்க, புக் மட்டும் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு? தெரியல, எனக்கு பெருசா ட்ரெஸ் கடைக்கெல்லாம் போய் நிக்கிறதே எனக்கு பிடிக்காது. உங்களுக்கும் ரைட். துணி கடைக்கு போறது, அதை போய் துணியை பாக்குறது, வாங்குறது, அதனும் உண்மைதானே. நானும் அப்படிதான். போனோமா, எட்ரா இந்த சைஸுக்கு இந்த கலரை எட்ரா அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறது. அப்படி போனாலும் 2 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு மாதிரி அந்த இடத்துல நிக்க முடியல. கரெக்ட் தான். சரி, நான் இப்ப உங்களுக்கு பிடிச்ச சினிமா? லாரன்ஸ் ஆஃப் அரேபியா. ஓ, ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இப்பயும் அந்த படத்தை உட்காந்து அப்பப்போ பார்ப்பேன். பிடிச்ச நடிகர் யார சொல்லலாம்? ஹாலிவுட்ல, தமிழ்ல, இந்தியில? ரஜினி. தமிழ்ல ரஜினி. ஓகே. தீவிர ரஜினி ஃபேனோ? ஆமா, தீவிர ரஜினி ஃபேன்ல பிடிக்கும் எனக்கு. அவரோட படம் எது பிடிக்கும்? ஜானி பிடிக்கும். பழைய படங்கள் நிறைய பிடிக்கும். புது படங்கள்லயும் அவரை பிடிக்கும். கபாலிலாம் நல்லதா இருந்தது. கண்டிப்பா. ஆமா, ரஜினி அவர்கள்ட்ட அந்த கரிஸ்மா இருக்கும். ஒரு நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கும். அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்கிரீன்ல வந்தாலே நல்லாதான் இருப்பார். அவருக்கு அந்த ஸ்கிரீனுக்கு ஏத்த ஃபேஸும் அதுக்கேத்த கரிஸ்மாவும் அவர்கிட்ட இருக்கும். உண்மைதான். ஜெயிலர் படத்துல நடந்துகிட்டே தான் இருந்தாரு. படம் செம்மையிட்டு. ஆமா, அதனால ரஜினி அவர்கள், அமிதாப் பச்சன், இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி. ஹாலிவுட்லனா பிடிக்கும். டாம் க்ரூஸ் பிடிக்கும், கிளின்ட் ஈஸ்ட்வுட் பிடிக்கும், அப்புறம் மார்லன் பிராண்டோ பிடிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பேர் பிடிக்கும். ஏன் உங்களுக்கு இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியா படத்துல அவ்வளோ ஒரு ஈர்ப்பு? அடிக்கடி அதை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆழமான ஒரு படம், ரொம்ப 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 முக்கியமான ஒரு படம். இன்ஃபேக்ட் எனக்கு ஐடியா என்னன்னா, லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவை மையமா வச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்ண கூட ஒரு பிளான் இருக்கு ஹிஸ்டரி சேனலுக்கு. ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரியும் இருக்கு. அந்த ஹிஸ்டரி எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு நல்ல லாங் வீடியோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பமும் இருக்கு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த படத்தை பதிவிறக்கம் பண்ணி பார்த்தேன். தூக்கம் வந்துருச்சுன்னு. 3.5 மணி நேரம் நினைக்கிறேன்ல? ஆமா, 3.5 மணி நேரம், 3.25 மணி நேரமோ. கண்டிப்பா. ஆனா நீங்க அது இவரு ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் அதை பத்தி பேசியிருப்பாரு. பழைய வீடியோ ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது அது சரியா உள்வாங்க முடியல. எனக்கு பெருசா என்னமோ தெரியல, எனக்கு உள்வாங்க முடியல. அப்புறம் செகண்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் பார்த்தா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏன் உள்வாங்க முடியல, அவ்வளவு விஷயம் அந்த படத்துல இருக்கும், எனக்கு கன்சியூம் பண்ண முடியல அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அதுதான் அங்க விஷயம். அந்த படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆமா, அப்படியே ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும் அந்த படத்துல. நேச்சரா இருக்கும்.
பர்ஃபெக்ட்டா எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடக்கும். உண்மையிலே ஒரு பைக் ஆக்சிடென்ட் எப்படி நடக்குமோ அப்படிதான் இருக்கும் அது. எந்த ஒரு சினிமா செட்டும் பெருசா இல்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷனோட ஒரு படத்தை எடுத்திருக்க முடியாது. லாரன்ஸ் ஆஃப் அரேபியா ஃபுல்லா டெசர்ட்டை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க, வெறும் டெசர்ட் தான். அதுக்கப்புறம் அதே டைரக்டர் டேவிட் லின் என்ன பண்றாரு, டாக்டர் ஜிவாகோன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அது ரஷ்யன் ரெவல்யூஷனை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்னோ, அது கம்ப்ளீட்டா வேற ஒரு டோன்ல இருக்கும். அது இன்னொரு விதமான பியூட்டி. அது இந்த 2 படமும் டாக்டர் ஜிவாகோ அப்புறம் லாரன்ஸ் ஆஃப் அரேபியா டாக்டர் ஜிவாகோவை சாப்பிட்டுரும், அந்த அளவுக்கு இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு மனிதனை பத்தின அவனோட டிராவல் அப்படியே அழகா காட்டுவாங்க. லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல ஸ்டார்ட் ஆகும்போது அப்படியே ஒரு நல்ல மனிதனா ஸ்டார்ட் ஆவான், அப்புறம் போக போக ஒரு மிருகமா மாறிடுவான். அந்த கேரக்டர் எப்படி ஸ்லோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இங்கிருந்து அங்க எப்படி போகுது, மனிதர்களோட இயல்பை அழகா காட்டியிருப்பாங்க, சொசைட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது, இந்த விஷயம் எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க. பிரிட்டிஷ்காரன் எப்படி உள்ள பூந்து பாலிடிக்ஸ் பண்றான், கீழே இருக்கக்கூடிய அந்த விடுதலைக்காக சண்டை போடுறவங்களை எப்படி யூஸ் பண்றாங்க, இது எல்லாத்தையும் அழகா காட்டியிருப்பாங்க. அந்த படத்துல நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஓகே, நீங்களும் கூட அந்த படத்தை பாருங்க. இப்ப நான் வந்து ஒரு சில அரசியல் தலைவர்களோட பேரை சொல்லுவேன். பேரை கேட்ட உடனே மனசுல என்ன தோணுதோ டக்கு டக்குன்னு சொல்லிடணும், சரியா? அத்தோட முடிச்சுக்கலாம். ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலினா? MK ஸ்டாலின் முதல்வர். அதை தாண்டி ஒரு வார்த்தை தான் சொல்லுவீங்க, கேட்டீங்க, சொல்லிட்டேன். சரி, எடப்பாடி எதிர்கட்சி தலைவர். கேரக்டரை பத்தி சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி அனாலிசிஸ் வேணுமா? பர்சனாலிட்டி அனாலிசிஸ்னா ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள் என்ன சொல்லலாம்? அவருடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல். ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா பட்ட ஒரு ஆங்கிள் என்னன்னா, அவர் நல்ல மகனா இருந்தார். நல்ல மகனா இருந்தார். நிறைய நேரங்கள் என்ன ஆகும்னா, பெரிய மனிதர்களோட மகன்கள் இருக்காங்கல்ல, நிறைய குடைச்சல கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய மனிதனோட மகனா இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்க அப்பாவை பத்தி தான் எல்லாம் பேசுவாங்க, பையனுக்கு லைம் லைட்டே கிடைக்காது, பையன் ஏதாவது பண்ணாலும் அதை அப்பா செஞ்ச விஷயத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு பெரிய மனிதனோட மகனா இருக்கிறது கஷ்டமான விஷயம் தான். ஸோ அந்த வகையில ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு பையனா இருந்தார். அது ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேரக்டர். ஏன்னா அந்த இயற்கையாவே மனிதர்களோட கேரக்டர் என்ன வரும்னா, அப்பாவை சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும், பசங்களுக்குள்ள இருக்கும், அப்பாவை சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்றது. அந்த அர்ஜ கம்மி பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபாலோவரா அவங்க அப்பாவுக்கு இருந்தார், நல்ல ஒரு தளபதியா அவங்க அப்பாவுக்கு இருந்தார். அது ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபேக்டர். அது பாசிட்டிவா நான் சொல்லலாம். எடப்பாடி ஒரு செல்ஃப் மேட் இண்டிவிஜுவல். அவரு கீழே இருந்து அவரே சொந்த உழைப்பால மேல வந்தவர். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம அவரோட சொந்த உழைப்புல மேல வந்தவர். அதுல நிறைய விமர்சனங்கள் வைக்கலாம், அது இதுலாம் சொல்லலாம். அதை தாண்டி ஏதோ ஒரு நேக் இல்லாம நீங்க அங்க போக முடியாது. ஓகே, சோ அந்த செல்ஃப் மேட் பர்சனாலிட்டி நீங்க அவரை பார்க்கலாம். சரிண்ணே. அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தளவுல எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்ல ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு லீடர்னா அவரு தான். ஒரு இங்க இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் உள்ள ஒரு லீடர் உள்ள வராரு. ஒரு பெரிய மாற்றத்தையும் அவர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டார். தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த ஐடியாலஜியை மெயின் ஸ்ட்ரீம் ஐடியாலஜியா மாத்திட்டார். அதை யாராலையும் இனி பின்னுக்கு தள்ள முடியாது. 8% ஓட்டை வாங்கியாச்சு. திராவிடம் ஒரு விஷயத்த செய்யவே விடக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்த அவரு செஞ்சுட்டார். ஸோ இது அவரோட அச்சீவ்மெண்ட். நாளைக்கு தமிழ் தேசியம் அதிகாரத்தையே கைப்பற்றினாலும் வரலாற்றுல இது பதியப்படும். தமிழ் தேசியத்துக்கான விதையை போட்டது தமிழ்நாட்டுல சீமான் அவர்கள் தான், எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல. ஓகே. ஸோ அந்த வகையில ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் உள்ள ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஐடியாலஜியை மக்கள்கிட்டையும் வெறித்தனமா கொண்டு போய் சேர்த்துட்டார். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி அவருக்கு உண்டு. ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினைச்சாச்சுன்னா வெறித்தனமா ஃபுல் எனர்ஜியோட கொண்டு போறது. விஜய் நல்ல ஒரு ஆக்டர். பொலிட்டிஷியனா ரொம்ப கிளவரான ஒரு ஆள் தான். விஜய் ரொம்ப கிளவரான ஒரு ஆள் தான். கிளவர்ன்றதை விட விஸ்டம் உண்டு அவருக்கு. வைஸ் பர்சன் சொல்லுவாங்கல்ல, எப்ப அமைதியா இருக்கணும், எப்ப பேசணும், எப்ப எதை செய்யணும். இப்ப சீமான் அவர்கள்லாம் டக் டக்குன்னு டென்ஷன் எல்லாம் ரியாக்ட் பண்றாருல. பட் விஜய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரெயினோட செயல்படக்கூடிய ஒரு ஆள். ஓகே. அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கலா சொசைட்டிக்கு யூஸ் கிடையாது. ஆனா அவருக்கு அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு வைஸ் பர்சன் தான் அவர். மோடி ஒரு செல்ஃப் மேடு பர்சன் தான். ஒரு செல்ஃப் மேட் பர்சன். அவருடைய பாலிடிக்ஸை நான் ஏற்றுக்க மாட்டேன். பட் எக்ஸ்ட்ராடினரி
ஃபீல்டு ஒர்க்கர்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ராடனரி விஷனும் அவருக்கு சின்ன வயசுலேயே இருந்திருக்கு. ஒரு கமிட்மெண்ட், ஒரு டெடிகேஷன், ஒரு வேகம், அதெல்லாம் இருந்தாதான் சாதாரண இடத்துல இருந்து ஒருத்தன் அந்த இடத்துக்கு போக முடியும். கரெக்ட். இப்ப ஜேம்ஸ் ப்ரவுன் ஒரு சிங்கர் இருந்தார். அவரை பத்தி ஒரு படம் வந்தது. அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை, கெட் ஆன் அப்னு நினைக்கிறேன். அந்த படம் பேர் ஒரு ஃபேமஸான, அது எக்ஸாக்டா அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை. அந்த படத்தோட ப்ரொமோல ஒரு வாசகம், ஒரு லைன் வரும். அது பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அம்மா அவரை விட்டுருவாங்க, கை கழுவிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் கருப்பின சிங்கர், அந்த காலத்துல ரேசிசம்லாம் இருக்கும்போது கஷ்டப்பட்டு உழைச்சி மேல வந்திருப்பாரு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல திருப்பி அவங்க அம்மா வருவாங்க அவர் மேல வந்ததுக்கு அப்புறம். ஸோ என்னோட குழந்தை இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்ததை பார்க்கும்போது சந்தோஷமா ஏதோ சொல்லுவாங்க. அவரு ஐ எம் நாட் யுவர் பேபி அப்படிம்பாரு. ஐ மேட் ஜேம்ஸ் ப்ரவுன் பாரு. ஓகே, ஆனாதான் என்ன உருவாக்கிட்டேன். ஐ மேட் ஜேம்ஸ் ப்ரவுன் அப்படிம்பாரு அவரு. ஸோ அவரு தன்னையே தேர்ட் பர்சன்ல இருந்து பாக்குறாரு. ஐ மேட் ஜேம்ஸ் ப்ரவுன், நோ ஒன் ஹெல்ப் மீ அப்படின்பாரு அவரு. ஸோ அது இந்த மாதிரி தனியா மேல ஏறி போற ஆட்கள்கிட்ட அது இருக்கும். ஓகே, வெறுமனே அந்த முரட்டுத்தனமான ஒரு டிட்டர்மினேஷனோட வேலை பார்க்கறது. மோடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, அவங்க செஞ்ச ஒர்க்லாம் நம்மளால பண்ண முடியாது. கண்டிப்பா உண்மை. இப்ப பேசலாம் ஃபாசிஸ்ட் இதுலாம் பேசலாம், ரைட்டு. ஆனா ஃபாசிசத்துக்கு எதிரானவங்க அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் ஒர்க் பண்றது இல்ல. இந்தியாவில் பாஜக ஏன் வெல்கிறது, பாஜக ஏன் தொடர்ந்து வெல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதுல நீங்க சொல்ற மாதிரி நாம மோடி அமித்ஷாவோட பாலிடிக்ஸ்ல ஒத்து போக மாட்டோம், நேர் எதிரான ஆட்கள் தான். ஆனா அவங்களுடைய ஒர்க் இருக்கு தெரியுமா, அது அந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கும். காலையில 5 மணிக்கு இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னா அமித்ஷா நிப்பாரு. இந்த இடத்துல இத்தனை பேருடைய வாக்காளர் பட்டியலை எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்தே ஆகணும். அவர்கிட்ட ஒரு பட்டியல் இருக்கும், கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக தான் கேட்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கமிட்மெண்ட்டோட வேலை செய்யறாங்க. ஸோ பாஜக கிட்ட இருந்து நாம இதையெல்லாம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கும். ஒரு பார்ட்டியா நீங்க எப்படி நீங்க ஸ்ட்ரக்சரா கொண்டு வரணுங்கிறதெல்லாம் அந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. ராகுல் காந்தி அரசியலுக்கான ஆள் கிடையாது. என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க? அரசியலுக்கான ஆள் கிடையாது. நேருவோட பேரனா இருந்தா இல்ல, அந்த அரசியல் ரத்தம் கொஞ்சம் கூடமா உடம்புல இல்ல. ரத்தம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் வரும், சிலவங்களுக்கு வராது. அவரு கொஞ்சம் விஷயம் உள்ளவர் தான். ராகுல் காந்தி மேபி ஒரு நல்ல ப்ரொஃபஸரா இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டா இருக்கலாம், ஒரு ஸ்காலரா இருக்கலாம். அவர் நாட் பொலிட்டிஷியன் இல்ல, பொலிட்டிஷியன் கிடையாது. சரி, கேப்ரியல் ஜஸ்ட் an ordinary man, nothing to lose. சரிண்ணா, உங்களுடைய முயற்சிகளும் கனவுகளும் தொடர்ந்து வெற்றி பெற என்னுடைய உறவுகள் சார்பா, நம்முடைய உறவுகள் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.